ஹாய் ஒருவன். இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரவுண்ட் ஒன் சாய்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. 7.5 ரிசர்வேஷன், ஜென்ரல் கேட்டகரி, ஒகேஷன் யாராக இருந்தாலுமே இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதுலேருந்து எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரீயாக படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஜென்ரல் வரவங்க இது போதும், 44 கல்லூரிகள் கொடுத்துருக்குறேன். ஒகேஷனலும் ரவுண்ட் ஒன்னில் வரவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கட் ஆஃப் தகுந்த மாதிரி ஒகேஷனல் குரூப்பும் வச்சுக்கோங்க, சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அண்ட் நடக்க இருக்கையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்காக தயவு செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. என்னன்னா சுட சுட ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டுங்க. ஆல்ரெடி நான் சாய்ஸஸ் கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்குடா நீ கொடுக்குற அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த சாய்ஸஸ் ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட்டுங்க. உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸுங்கிற மாதிரி ஒன்ஸாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 179 200 வரவங்களுக்கு என்னெல்லாம் காலேஜஸ் வைக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க. 179 இருந்தாலும் சரி, 180 இருந்தாலும் சரி, 181 அந்த லாஸ்ட் வரவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வைக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, எஸ்எஸ்என் வைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, பிஹெச்டி வைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, வெய்ங்க, எல்லாருமே வைங்க. இதில் ஒரு 44 காலேஜ் இருக்குங்க. இந்த 44 காலேஜஸ்ல உங்களுக்கு எந்த ஆர்டர்ல என்ன வேணுமோ வைங்க. உங்க விருப்பப்பட்ட கல்லூரியா இருக்கணும். ஒரு கல்லூரியில எவ்வளவு பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம், அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஒரு கல்லூரியில எவ்வளவு பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த பிரான்ச் ரொம்ப முக்கியம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயே ஒரு 6 பிரான்ச் கொடுக்குறியா, கொடுத்துக்கலாம், சரிங்களா? சாய்ஸ் எவ்வளவு போடணும் இப்பவே நான் சொல்லிடுறேன். மினிமம் 50, மேக்சிமம் 70. அதுவும் பிசி, பிசிஎம், எம்பிசி 70 கண்டிப்பா இருக்கணும். எஸ்சி, எஸ்டி ஒரு 50க்குள்ள இருந்தா போதும். ஆக்சுவலி ஒரு 25 to 30 இருந்தாலே கிடைச்சிரும். பட் எதுக்கு நம்ம என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் சொல்லியாச்சு, நம்ம எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணாம். சாய்ஸஸ் நிறையவே பின்னாடி கொடுத்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு நல்ல விருப்பப்பட்ட கல்லூரி வைப்போம். உதாரணத்துக்கு இப்போ நான் 180 வச்சுக்கோங்களேன். 180 இருந்தாலும் நான் எஸ்எஸ்என், பிஹெச்டி, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் அந்த மாதிரி நான் ஒரு ஆர்டர்ல வச்சுட்டு நடுவில் குமரகுரு, கிருஷ்ணா, அந்த மாதிரி ஈஸ்வரி, சென்ட் ஜோசப் அந்த மாதிரி வச்சுட்டு உங்க கட் ஆஃப் கேட்டது கிடைக்கிற மாதிரி வைங்க கீழே, சரிங்களா? அந்த மாதிரி ஆர்டர்லாம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிண்டி, ஓகே. அதாவது கவுன்சிலிங் கோடு 1, இது எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் தான், சரிங்களா? ரெண்டாவது ஏசிடி கேம்பஸ், ஏதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் எடுக்கணும், ஏசிடி கேம்பஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. கவுன்சிலிங் கோடு 4 எம்ஐடி கேம்பஸ், கண்டிப்பா இதை மிஸ் பண்ண மாட்டீங்க யாரும். 1315 எஸ்எஸ்என் சிவசுப்ரமணிய நாடார், இது யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா வச்சிருவீங்க. 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இதுவும் யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2007 சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 5008 தியாகராஜர், கண்டிப்பா இதெல்லாம் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ்லே இதுதான் டாப் காலேஜ். 2377 பிஹெச்டி ஐடெக், பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது நான் ஆட்டோனமஸ் கல்லூரி, சரிங்களா? ஆனாலும் இது மேல வச்சுக்கலாம். 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் உங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம், இல்ல இதே ஆர்டர்ல வச்சாலும் சூப்பரா தான் இருக்கும். அடுத்தது 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஒரே பேர்ல நிறைய கல்லூரிகள் இருக்கு, அதனால கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். 2615 ஜிசி சேலம், சரிங்களா? அடுத்தது 2719 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 1450 லொயாலா ஐகேம், கண்டிப்பா லொயாலா ஐகேம் நான் ஆட்டோனமஸா இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க யாரும். 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த 1113 ஆர்எம்கே, ஆர்எம்கேல நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆர்எம்கேல ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இது. 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், கண்டிப்பா இது மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த காலேஜ். 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. அடுத்தது 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 5901 அழகப்ப செட்டியார், இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அடுத்து 1419 சாய்ராம், கண்டிப்பா இதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 4974 ஜிசிஇ திருநெல்வேலி, கண்டிப்பா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், மிஸ் பண்ண மாட்டீங்க. 4960 மெப்கோ ஷெலாங், கண்டிப்பா இதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க.
1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 2722 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ், கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ். 1516 தந்தை பெரியார், கண்டிப்பா இதுவும் யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். 2764 கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மிஸ் பண்ணிடாதீங்க. பொள்ளாச்சியில மிகப்பெரிய ஒரு கல்லூரி, நம்ம குமரகுரு ட்ரஸ்ட் தான். 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்தது 1309 மீனாட்சி சுந்தரராஜன், அட்டானமஸா மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். 2603 ஜிசிஇ கிருஷ்ணகிரி பார்கூர், இதுவும் கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. 2709 ஜிசி ஈரோடு, கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் 3 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் நான் கொடுத்துருக்கேங்க. அந்த 3 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் யாருக்கு, இப்போ உங்களுக்கு இந்த பிரான்ச் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிக்ரி, அது சொல்றோம் இல்லையா, அதுல வந்து யாருக்கெல்லாம் எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி வேணுமோ அது நீங்க மேல வைங்க, சிக்ரி எடுத்து மேல வைங்க, சரிங்களா? நான் கீழே வைக்க சொல்லல, ஆர்டர் நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டோட சாய்ஸஸ்னால வச்சிருக்கேன். சரி, 5012 சிக்ரி. அடுத்த 1321 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஒருவேளை கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல பெட்ரோகெமிக்கல் இல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னா இது நீங்க டாப்ல வைக்கலாம், சரிங்களா? கண்டிப்பா சிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். 2343 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஒருவேளை ஒரு டெக்ஸ்டைல் படிக்கணும், ஒரு ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா இதுவும் நீங்க மேல வச்சுக்கலாம். 179 200 வரும், யார் வேணாலும் வச்சுக்கலாம், கிடைக்குதோ இல்லையோ மேல வைக்கிறது உங்க கடமை. ஐ மீன் யார் அதை படிக்க விரும்புறீங்களோ, சரிங்களா? மேல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னா அதான் நான் சொல்றேன், யாருக்கு இதுலுக்கு டெக்னாலஜிக்கல் வேணுமோ, என்ஜினியரிங் வேணுமோ, அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலேஜை மேல வைங்க. அதுதான் இதுல முக்கியம். சரி, ஓகே, ரைட். எனிவே இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை கண்டிப்பா நீங்க வந்து வாழ்க்கையில மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1க்கான சாய்ஸஸ் இதுதான். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. உங்களுக்கான காலேஜஸ் இதுல இருக்குது, இதை மீறி எதுவுமே வச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இதுதான் டாப் காலேஜஸ், சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லபடியாக சாய்ஸஸ் பண்ணுங்க, நிறைய பிரான்ச்சஸ் கொடுங்க, நல்ல 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 கோர்சஸை வைங்க. ஆல் த பெஸ்ட், நல்லபடியா வைங்க. நாளைக்கு சாய்ஸ் 3 நாள் டைம் இருக்கு சாய்ஸ் பண்ணிங்க. தேவையில்லாம ஃபர்ஸ்ட் நாளே கடகடன்னு ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. 3 நாள் டைம் இருக்கு. நிதானமா 3வது நாள் முடி பண்ணிட்டு ஒரு 3 மணிக்கு மேனுவலா க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை க்ளோஸ் பண்ணலினாலும் 5 மணிக்கு அப்படியே விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். தயவு செய்து கொஞ்சம் கான்சியஸா பண்ணுங்க, லைஃப் மேட்ரு, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். 26,664 பேர் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ.